ஹாய், இதான் வந்து எங்களோட எஸ்டேட்டு. இப்போ வந்து நல்லா வெயில் அடித்து 2 நாளைக்கு முன்னாடி நல்லா மழைன்னு சொன்னாங்க. இப்போ வந்து நல்லா வெயில் அடித்து வேறு லெவல் கிளைமேட்டாக இருக்குது. இதான் வந்து பாருங்கள், எங்கே பார்த்தாலும் தேயிலைக்காடு இப்படி பயங்கரமாக இருக்கும். இந்த ஸ்டெப்பு தான் பயங்கர ஸ்லோப்பான ஸ்டெப்பு. ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது இதில் தான் ஏறணும். பயங்கரமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கேருந்து அந்த தெரியுதா தூரமாக அந்த பிளேஸ்க்கு போனால் தான் அது வந்து மெயின் ரோடு. அது வரைக்கும் நடக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த இதில் சும்மா ஸ்கூலுக்கு போன மெமரிஸ் மாதிரி நடந்து போகலான்னு சொல்லிட்டு நடந்து போகிறோம். ஓகே, ரோடெல்லாம் வந்து இவ்வளோ ஸ்பேஸ் தான். இதுக்குள்ளே தான் எவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும் வரணும். இது வந்து போகும்போது அப்படியே இறக்கும். ரிட்டன் மேலே ஏறி வரும்போது வந்து பயங்கர ஏற்றமாக இருக்கும். அப்படி செம்மையாக இருக்குல்ல. அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போகும். அங்கே தெரியுது இல்லையா, அந்த ரோடு தான் வந்து மெயின் ரோடு. அதாவது மறையூர், உடுமல்பேட்டை, கோயம்புத்தூர் ரோடு வந்து கீழே தெரியுதா, அந்த ரோடு தான் அது. இது வந்து நம்ம தனியாக எஸ்டேட்டுக்கு வர ரோடு. கண்ணு கெட்டின தூரம் வந்து ஃபுல்லாக தேயிலைக்காடு தான்.
அந்த மெயின் ரோடுக்கு போனால் நிறையா பஸ்ஸு ஜீப்பு எல்லாம் வரும். அதில் ஏறி மூணார் போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் பார்த்துட்டு ரிட்டன் ஈவினிங் அந்த டைமில் வந்து நம்ம வீட்டுக்கு ரிட்டன் ஆகிடலாம். அதனால் சும்மா நடந்து போயிட்டுருக்கேன். எல்லாம் பார்த்திங்களா, தேயிலைக்காடு எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. இதில் நம்ம சின்ன வயசுலாம் நான் ஏறியிருக்கேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இங்கேருந்து அந்த கீழே அந்த தேயிலை இருக்குது இல்லையா, அதாவது கீழே இந்த ரோட்டுக்கு போயிட்டு மேலே வரைக்கும் அந்த தேயிலை வெட்டிலேயே வந்து போயிருக்கேன். ஆனால் சின்ன வயசில் விளாண்டது. இப்போ எங்கடானா நடக்கிறதுக்கே முடியல நம்மளால். அதனால் மெதுவாக அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு ஜாலியாக நான் மட்டும் தனியாக நடந்து போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம் வந்து அங்கே இருக்கு பாருங்க, தெரியுதா? அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி மெதுவாக அப்படியே சுற்றி இங்கே வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம கீழே போகணும். மெயின் ரோட்டுக்கு போயிட்டு ஏதாச்சும் ஜீப்பு பஸ் வந்துச்சுன்னா அதில் ஏறி மூணாறு போய்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் ஈவினிங் வந்து தீ போடுறதுக்கு கேம்ப் ஃபயர் மாதிரி தீ போட்டு நாங்கள் ஒரு 10 மணி வரைக்கும் உட்காந்துருப்போம். அப்போல்லாம் வந்து விறகுக்கு, அதாவது தீ எடுக்கிறதுக்கு வந்து விறகு எடுக்கிறதுக்கு வந்து இவ்வளோ தூரம் வரும். வந்து இந்த மாதிரி சடச்சவுக்க உடஞ்ச இடத்தெல்லாம் எடுத்து ரோட்டில் வச்சு எல்லாத்தையும் அப்படியே மேலே வச்சு இழுத்துட்டு போவோம். அங்கே மேலே போய் இழுத்துட்டு போய் தீ வச்சு ஜாலியாக இருக்கும். அப்போல்லாம் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி தான் ஒரு காடுக்கு வந்து நேம் பிளேட் வைப்பாங்க. இருக்கு பாருங்க, இப்போல்லாம் இது புதுசாக வச்சுருப்பாங்களாட்டு. குண்டுமலை எஸ்டேட்டு, அதான் நம்ம எஸ்டேட்டு. தென்மலை நியூ டிவிஷன், இதான் வந்து நம்மளோட இது. அப்புறம் இதோட ஏரியா T23A, அது ஏதோ 9.08 ஏரியான்னு நினைக்கிறேன். ஏக்கரா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து இந்த தேயிலைக்கு மருந்தடித்த நாள் அதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுப்பாங்க போல், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த இருக்காங்களே ஒரு சின்ன ஸ்டேஜ் மாதிரி போட்டிருக்காங்களே, இது வந்து எதுக்குன்னா, இப்போ இந்த சரௌண்டிங், இப்போ இந்த ஏரியாவில் வந்து தேயிலை பறிச்சிட்டு வருவாங்களே, எல்லாமே தேயிலை எடுத்துகிட்டு வர்றதை வந்து இதான் ஒரு ஸ்பாட்டாக வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா நிறுத்துப்பாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோ எடுத்துருக்கீங்க அந்த மாதிரி நிறுத்துகிற இடம் தான் இது. நிறுவ பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. தேயிலை எடுத்து நிறுத்திட்டு கொண்டு போவாங்க, அதான் இது. ஆமாம், இது வந்து அந்த சடச்சவுக்கியோட காஞ்ச இலை. செமையாக இருக்குல்ல. பஸ் எல்லாம், மெயின் பஸ்லாம் கீழே போதுவாங்க. KSRTC போகுது. இதை வந்து மெயின் ரோடு, உடுமல்பேட்டை கோயம்புத்தூர் போகிற மெயின் ரோடு. ஃபஸ்ட்லாம் வந்து மேலே வண்டி இல்லாதப்போ என்ன பண்ணுவோன்னா, இங்கே வந்து இன்னும் பார்ப்போம் பஸ்ஸு ஜீப் ஏதாச்சும் கீழே வருதான்னு. கீழே வந்தால் அந்த அங்கே வருது பாருங்கள், அந்த ரோட்டில் தெரியும் ஏதாச்சும் பஸ் வந்துச்சுன்னா ஓகே பஸ் வருதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நடந்து வெயிட்டிங் சேர்த்துக்கு போவோம். செமையாக இருக்குல்ல. ஸோ ஒரு பஸ் இங்கே வந்துருச்சு. இவ்வளோ சீக்கிரம் வந்துச்சா, இங்கேருந்து நம்ம அவ்வளோ ஸ்பீடாக வந்து கீழே வெயிட்டிங் செய்துட்டு போக முடியாது. இதுக்கு அடுத்த பஸ்ஸில் தான் போக முடியும்னு நினைக்கிறேன். கீழே வருது பாருங்க, NMSன்னு ஒரு பஸ் வரும், அந்த மாதிரி தான் அந்த பஸ்ஸு. ஆக்சுவலாக நம்ம அந்த பஸ்ஸுக்கு போயிருக்கணும், போகலை.
கீழே இங்கே ஒரு கேஎஸ்ஆர்டிசி போகுது. ஃபஸ்ட்டு கேஎஸ்ஆர்டிசி, அதுக்கு பின்னாடி தமிழ்நாடு பஸ் ஒன்று போகுது, அங்கே ஒரு கேஎஸ்ஆர்டிசி நிற்கிது. என்னது இது லைனாக இவ்வளோ பஸ் போகுது? என்ன பஸ்? இந்த பஸ்ஸில் தான் நம்ம போகணுன்னு நினச்சி நடந்து வந்தோம். ஆனால் சீக்கிரம் வந்துடுச்சு, நம்மளால் அவ்வளோ ஸ்பீடாக அங்கே போக முடியாது. போது வருங்க. வச்சு இந்த பஸ்ஸில் தான் நம்ம போகணும். வச்சு ஓகே, அடுத்த ஏதாவது வருதான்னு பார்க்கலாம், அதில் போகலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இருக்கா, இதெல்லாம் என்னது சொல்லுங்கள், தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்னன்னா வல்லாரக்கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, வல்லாரக்கீரை ஞாபக சக்திக்கு வந்து பயங்கர இதாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, வல்லாரக்கீரை தான் இது. நிறைய ஏகப்பட்ட வந்து இதில் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லி நம்மகிட்ட சொல்லுவாங்கன்னா, அது பேர் சொல்லிவிட்டு சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டா இதாகுன்னு சொல்லி சின்ன வயசில் சொல்லுவாங்க. பாருங்க நிறையா இருக்கும் இந்த ஏரியாவில். இது இது அப்புறம் இந்த இது வந்து அந்த தைலம் புல்லுன்னு சொல்லுவாங்களே, ஸ்மெல்லு பயங்கரமாக அடிக்கும் புல். இதுதான் எனக்கு ஒன்றும் இப்போ தெரியல, அடிக்குமா இருக்கும். அப்புறம் இந்த இருக்கு பாருங்க, இதான் வந்து தேயிலை மரம். தேயிலை மரம் இதுதான். இது வந்து நம்ம தேயிலையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணாமல் விட்டோம்னா மரமாக இந்த மாதிரி பெருசாக வளர்ந்து வந்துடும். ஆக்சுவலாக தேயிலை வந்து மரம் தான், செடி கிடையாது. இப்படி கட் பண்ணாமல் விட்டால் இந்த மாதிரி பெருசாக வளர்ந்துடும். அது அந்த லெவல்லே கட் பண்ணி விட்டால் அந்த அந்த லெவலில் இருக்கும். ஓகே, நடந்து போகலாம். அதுக்கப்புறம் இந்த பிளேஸ் தான் வந்து கொஞ்சம் காடு மாதிரி, 2 சைடுமே காடு மாதிரி இருக்கும். அவ்வளோ தூரம் வந்து நம்ம பயப்படாமல் நடந்து வந்துடுவோம் தனியாக வரும்போது. சின்ன வயசுலாம் இந்த இடம் வரும்போது பயமாக இருக்கும். ஏன் இந்த இடம் வரும்போது பயமாக இருக்குன்னா, மந்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா, கருமந்தின்னு. அதாவது உடம்பு ஃபுல்லாக கருப்பாக இருக்கும். அது வந்து உட்காந்துட்டு சவுண்டு விடும், அதை பார்த்தாலே பயமாக இருக்கும். அது வந்து இந்த பிளேஸில் தான் இருக்கும். இப்போ இருந்துச்சுன்னா காமிக்கிறேன், இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது நிறைய இருக்கும் இந்த இடத்துல, இப்போல்லாம் கம்மியாயிடுச்சு. இந்த பிளேஸ் மட்டும் கொஞ்சம் பக்குன்னு இருக்கும். அப்படி இதில் நடந்து போகலாமா, எப்படி இருக்கு. அதுக்கப்புறம் கீழே அந்த இதெல்லாமே தேயிலைக்காடு தான், கண்ணுக்கு எட்டுனா தூரம் வரைக்கும். இங்கே வந்து நவாப்பழ மரம் இருந்துச்சு, சின்ன வயசில் பார்த்துருக்கேன். அது இப்போ எந்த மரம்னு ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு. இதுதான் நினைக்கிறேன், ஆனால் ஒன்றும் இல்லை. அப்படியே மிஸ்ட்டு கவர் ஆகுது, தெரியுதா? இப்போ தான் வெயில் அடிச்சிருச்சுன்னு சந்தோஷத்தில் இருந்தாங்க, மிஸ்ட்டு கவர் ஆகுது. அதாவது இங்கே பாருங்க, டைம் பார்த்தீங்கன்னா 12 o'clock இருக்கும். ஆனாலும் அது காலையில் இருக்கிற ஈரப்பதம் வந்து அப்படியே இருக்கு பாருங்க. மழை காலத்தில் ரொம்ப இதாக இருக்கும் பாருங்க, எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குன்னு. ஆல்மோஸ்ட் கீழே அந்த வெயிட்டிங் ஜெட்டுக்கிட்ட வந்துட்டோம் நடந்து. இது வந்து என்னன்னு தெரியுதா, மூங்கில் ஈத்தன்னு சொல்லுவாங்க. மூங்கில் மாதிரி இருக்கும் பாருங்க. இதான் வந்து யானைக்கு வந்து ஃபேவரெட், அது வாட்டுக்கு சாப்பிடும். இங்கே இருக்கா,
இதெல்லாம் இது எல்லாமே போலாமா? இதுதான் காமிக்கணும்னு நினச்சேன் உங்களுக்கு. இது வந்து பழம் சூப்பராக இருக்கா. இது வந்து முள்ளிப்பழம்னு சொல்லுவாங்க. இது இது ஆக்சுவலாக வந்து முள்ளில் தான் இருக்கும், தெரியுதா முள். இது வந்து சின்ன வயசில் இப்போ பிடிங்கி சாப்பிட்றதுக்குனே வருவோம். பழமாக இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை பார்த்து சாப்பிட்ணும், உள்ள புழு ஏதாச்சும் இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் சாப்பிட்ணும். இந்த ஏரியா ஃபுல்லாகவே இருக்கும். இந்த இருக்கு வருங்க சரி, இந்த எல்லாத்துலேயும் இருக்கும். இது இருக்குதா? ஆனால் இது வந்து காய். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் கீழே. மெயின் ரோடு பக்கத்தில். மெயின் ரோடு. இவ்வளோ தூரம் நடந்து வரணும் நம்ம எஸ்டேட்லேருந்து கீழே மெயின் ரோட்டுக்கு. இங்கே ஒரு செக் போஸ்ட் வச்சுருக்காங்க பாருங்க. அதாவது வெளியில் இருக்கிற வண்டியெல்லாம் உள்ளே வரக்கூடாது, அதாவது சும்மா நார்மலாக போகிறதெல்லாம். இங்கே யாராவது இருந்தால் மட்டும்தான் உள்ளே வர முடியும், இல்லைனா இங்கேயே தடுத்து நிறுத்திடுவாங்க. இந்த போர்டு போட்டிருக்காங்க பாருங்க, குண்டுமலை எஸ்டேட் தென்மலை டிவிஷன். இதுதான் மெயின் ரோடு. இதிலேருந்து தான் மேலே போகணும். யானைலாம் வந்து கிராஸ் ஆகிற ப்ளேஸு, அதனால் பார்த்து பத்திரமான்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா திடீர்னு அந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் எடுக்கணும். ஆமாம், எப்படி எடுக்கணும்? இங்கே எடுக்கணுமா? இங்கே பாரு, இங்கே வா, இதுதானே எடுக்கணும்னு சொன்னேன். சரி, நம்ம எங்கே போகிறோம்? எங்கே இங்கேயா? பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 4:30 அந்த டைமில் இருக்கும். நம்ம மூணார் போயிட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம காலையில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து எப்படி ஃபுல்லாக மிஸ்ட் ஆயிடுச்சு. இப்போலாம் வந்து குளிர ஆரம்பிச்சிடும் பாருங்கள். காலையில் பார்க்கும்போது நல்லா வெயில் அடிச்சுட்டு எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து அப்படியே மிஸ்ட் இறங்குது. இறங்குதா? எங்கே இறங்குது? கீழே இறங்குதா? நல்லா ஆளையும் சைஸையும் பாரு. இங்கிட்ட திரும்ப, டேய் தருணு பாரு. சைஸ் எவ்வளோ சைஸ் இருக்க. இங்கே என்னெல்லாம் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். இங்கே திரும்பி சொல்ல. எங்கே இருக்கு? அங்கே இருக்கா? இப்போ யானை பக்காவை போயிட்டுருக்கோம். நம்ம காலையில் வந்து கீழே நடந்து போனோம் இல்லையா, காலையில் நடந்து போன ரோடு வந்து அதுதான். நான் சொன்னேன்ல ஸ்லோப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு, அந்த தேயிலைக்காட்டில் வந்து இப்போ ஒரு சின்ன இது மாதிரி போகிறோம். மிஸ்ட்டு பாருங்கள், அப்படியே பக்கத்தில் வந்து மூவ் ஆகி போய்கிட்டே இருக்குது. செம்மையாக இருக்குல்ல? அதனால் சும்மா இப்படி பார்க்குறதுலாம் சொல்லிட்டு இப்போ வந்திருக்கோம். நானும் இந்த குட்டி பாய் இங்கே வாடா. ஆமாம், நீ பாய் இல்லை, பாய் தானே? குட் பாயா நீ? தம்பி குட் பாயா? தம்பி குட் பாய். இதான் வந்து வெட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் தான் ஏறி நடந்து போய் தேயிலெல்லாம் எடுப்பாங்க. இப்போ இந்த இதையை வந்து ஒரு காலங்கிறேன், இந்த லீஃபெல்லாம் வந்து இது தாண்டி இப்படி வளர்ந்துச்சுன்னா இந்த சைடு ஓரம் ஒதுக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியே இதை சைடில் கட் பண்ணி போனால் நான் ஈஸியாக உள்ளே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு
தேயிலை பாருங்க எப்படி இருக்குன்னு. சுற்றி தானே இருக்குது பாரு. பாரு இதுதான் தேயிலை. இதில் தான் வந்து இதை பிடுங்கி காய வச்சு ஃபேக்ட்ரியெல்லாம் அரைச்சி தான் டீ தூள் வருது நமக்கு. ஓகே, மிஸ்ட்டு வந்து அங்கே மூவ் ஆகுறது தெரியுது. முடிஞ்சால் டைம் லேப்ஸ் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஓகே. ஃபுல்லாக மிஸ்ட் கவர் ஆகி வருது. இப்போ நம்ம நடந்த அந்த ரோடு வந்து இதுதான். இங்கே டைம் லாப்ஸ் வச்சு வேறு லெவலில் இருக்கும். வச்சு பார்க்கலாமா? ட்ரை பண்ணலாம். மிஸ்ட்டு மூவ் ஆகி வருது தெரியுதா? கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதில்ல, உங்களுக்கு வந்து கிளியராக தெரியுது. காற்றடிக்குதா? அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஒரு தனியாக ஒரு பில்டிங் இருக்காங்க. எப்படி பேய் பங்களாவாட்டு இருக்கா? உள்ள என்ன இருக்கும்? ஆனா இருக்குமா? எப்பயுமேவா? ஆக்சுவலாக வந்து இது வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு ஸ்கூலு. அதுக்கப்புறம் நாங்கள் லீவெல்லாம் வரும்போது இங்கே தான் வந்து கிரிக்கெட்லாம் விளாடுவோம். இவ்வளோ தான் ஸ்பேஸு. அங்கே பேட்டிங் பிடிச்சா இங்கே வந்து 6, இதை தாண்டி போனால் அவுட்டு. இந்த மாதிரியெல்லாம் விளாண்டுருக்கோம். இந்த ஸ்கூல் வந்து எந்த நிலமையில் இருக்குதுன்னு பாருங்கள். இல்லைனா இது மாதிரி வேறு பெஸ்ட்டு ஸ்கூலில் எங்கேயுமே இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு சென்ட்ரலில் ஒரு ஸ்கூலு, சுற்றி பார்த்திங்கன்னா தேயிலைக்காடு, மேலே மலை, செம்ம அட்மாஸ்பியராக இருக்கும். ஆனால் வந்து ஸ்கூல் வந்து வருஷ காலமாக அப்படியே கிடந்ததுனால இப்படி ஆயிடுச்சு. பாருங்க, ஸ்கூலுக்குள்ளே போனால் எப்படி ஃபுல்லாகவே ஏதோ ரொம்ப நாள் விட்டு வச்ச மாதிரி போர்டு. அப்புறம் ஆப்வியஸாக இந்த மாதிரி இருந்துச்சுனாலே கிறுக்க ஆரம்பிச்சிருவாங்கள்ல, கறி வச்செல்லாம் கிறுக்கி பேர் எழுதி இந்த மாதிரிலாம் வச்சுருந்துருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே எப்பயுமே குருவியெல்லாம் கூடு கட்டும் பாருங்க, எப்படியெல்லாம் இருந்திருக்குங்க. இந்த சைடு வருங்க, அப்படி இதுதான் ஸ்கூலாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ பார்க்கும்போது இப்படி இருக்குது. போர்டு விண்டோ எல்லாமே ரொம்ப வருஷமாச்சு. ரொம்ப வருஷமாகி இது அப்படியே இருந்ததுனால அப்படியே இறந்து போச்சு. சூப்பராக இருக்குல்ல? ஆனால் கட்டிடம்லாம் பாருங்கள், பில்டிங்கெல்லாம் வந்து மண் வச்சு கட்டுறது தான், சிமெண்ட்லாம் கட்டல. இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் அந்த டைமில் கட்டின பில்டிங்கு. மண் வச்சு தான் கட்டியிருக்காங்க, மண் கல் பாருங்கள். இதெல்லாம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. மெயின்டைன் பண்ணியிருந்தால் ஒரு வேலை நல்லா இருந்திருக்கும். பயங்கரமாக இருக்குல்ல? இங்கே தான் ஃபஸ்ட்லாம் விளாடுவோம். மழை வந்துச்சுன்னா இங்கே நின்றுக்குவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி விளாடுவோம். என்னென்னா இந்த டைம் விளாட்ற டைமில் எப்படி இருக்கும்னா பயங்கர இதாக இருக்கும். அது எப்படி இப்போ பேட்டிங் பிடிச்சி பால் அடித்தோன்னா நார்மல் பாலே வந்து சொல்லுன்னு பிடிக்கும். செம்ம வலிக்கும். அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து இங்கே தான் வந்து நாங்கள் கிரிக்கெட் பேட்டிங்கே இவ்வளோ தான் ஸ்பேஸே. இங்கே வந்து பேட் பிடிப்போம், கீப்பர் இங்கே இருப்பாங்க சரியா? இங்கே நின்றுட்டு இங்கே அடித்தா ரன் ஓடிக்கலாம் இந்த கேப்புக்குள்ளே. அங்கெல்லாம் அடித்தா அவுட்டு. கீப்பர் ஒரு பாலை விட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எங்கேயாவது போயிடும். அந்த பாலை தேடுறதுக்கே வந்து 2 மணி நேரம் ஆயிரும். அந்த மாதிரி வேறு லெவல் மெமரிஸ்லாம் இங்கே இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குல்ல? அப்புறம் வந்துட்டு ஈவினிங் டைம் ஆனால் இங்கேயே வந்து நாங்கள் கேம்ப் ஃபயர்லாம் போட்டு அப்படியே ஜாலியாக செம்ம இதாக இருந்துச்சு ஒரு காலத்தில். இப்போ வந்து இங்கே ஆள் வர்றதே பெரிய விஷயமாகிடுச்சு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது எல்லாமே. பாருங்கள், மிஸ்ட்டு வந்து அப்படியே மூவ் ஆகி அங்கே போகுது. இது வந்து கொஞ்சம் நேரம் டைம் லேப்ஸில் வச்சிடலாமா? டைம் லேப்ஸில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பார்க்கலாம். ஓகே, இப்படி இந்த பொசிஷன் கரெக்டாக இருக்குமா? வச்சிடலாம். ஓகே.
இருக்கு. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சைட்லேயே கொய்யாக்காய் மரம்லாம் இருக்குது. சின்ன காயாக இருந்துச்சு, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு 2 இதெல்லாம் பியூராக வந்து எந்த மருந்து அடிக்காமல் அப்படியே வர்றது. கொய்யாக்காவா இருந்துச்சு, அதுதான் பிடிங்கி சாப்பிட்டோம்ல. இன்னொன்று எங்கே இருக்குது பாரு, தேடு. கொய்யாக்காய் மரம் அங்கேயும் 2 கொய்யாக்காய் மரம் இருக்குது, அங்கேயும் போய் பார்க்கலாம். எங்கே? ஆனால் இங்கே பாருங்கள், கேப்பில் வந்து சன்ரைஸ் ஆகிற மாதிரி இருக்குது. சன்னு தெரியுதா? இந்த சைடு மிஸ்டெல்லாம் வந்து கவர் ஆகுது, சைடு சன்னு வந்து க்ளோஸ் ஆகுது. இப்போ வந்து குளிர ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலாக. கொய்யாக்கா கை பார்த்து போ. கொய்யாக்கா இருக்குதா? கொய்யாக்கா இல்லை, இன்னைக்கு அதில் மட்டும் 2 காய் இருந்துச்சு. கொய்யாக்கா இருந்துச்சு, நான் பார்க்குறேன். ஓகே, நீங்கள் வந்து நினைக்கலாம் இது வந்து சின்ன புதர் மாதிரி இருக்கே, இங்கே பாம்பு ஏதாவது பூச்சியெல்லாம் இருக்குமான்னு நினைக்கலாம். ஆனால் வந்து ஆக்சுவலாக வந்து அவ்வளோ இருக்காது. ஏன்னா வந்து கிளைமேட் வந்து எப்பயுமே கூலாகவே இருக்குல்ல. ரொம்பனா இப்போ லண்டன் கிளைமேட் மாதிரி காலையில் நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு, இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா மிஸ்ட் ஆயிடுச்சு. ரொம்ப கூலாக இருக்கிறதுனால அதெல்லாம் இங்கே இருக்காது. அதனால் நம்ம எவ்வளோ தைரியமாக வந்து அந்த இதுக்குள்ளெல்லாம் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லண்டன் கிளைமேட் மாதிரி தான், திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு இந்த மாதிரி மிஸ்ட் ஆகும். அதனால் அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. கொய்யாக்காய் இல்லை. ஏன்டா? ஓகே, காப்பு நீ பார்த்துருக்கியா? யானையை பார்த்துருக்கியா? எப்போ பார்த்த? எப்போல பார்த்தா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து வந்த பிளேஸே வந்து தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ மிஸ்ட்டு வந்து கவர் ஆச்சு. இப்போ நம்ம இந்த வழி தான் நடந்து வந்த பிளேஸே வந்து தெரிய மாட்டேங்குது. மிஸ்டெல்லாம் எப்படி மூவ் ஆகிட்டுருக்கு பாருங்க, செமையாக இருக்குல்ல. இப்போ அந்த சைடில் என்ன இருக்குன்னே தெரியாது, சுற்றி எப்படி இருக்கு, செம்ம இல்லை? இந்த மிஸ்ட்டு கவர் ஆகுறத இன்னொரு டைம் லாஸ்ட் எடுக்கலாமா? கொய்யாப்பழம் இல்லையா? ஆக்சுவலாக வந்து நம்ம வரும்போது எப்படி இருந்துச்சுன்னு தெரியும் இந்த பிளேஸு. இப்போ வர ரொம்ப குளிர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா குளிர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப குளிர் அடிக்க ஆரம்பிக்குது. கேமராவில் வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது, ஆனால் இங்கெல்லாம் ஃபுல்லாகவே மிஸ்ட் கவர் ஆகி இருக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் இந்த கையெல்லாம் சில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே நம்ம வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன். போகலாமா தருணே? வீட்டுக்கு போமா? இல்லையா? குளிருதுரா, விளையாண்டு போகலாமா? நீ விளையாடுவ, எனக்கு குளிருது பாரு. மிஸ்ட்டு ஃபுல்லாக நம்ம வந்த வழியே தெரியல பாரு, ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆயிடுச்சு. இதான் நம்ம வந்த வழி, இதான் நம்ம வந்த வழியே வந்து ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆயிடுச்சு. 360 டிகிரி ஃபுல்லாக பார்த்தாலும் ஃபுல்லாக வெள்ளையே தான் இருக்கும், ஃபுல்லாகவே கவர் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போகலாம். அவ்வளோதான். காலையிலைக்கும் மதியமும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? சரி, ஓகே, இதோட நாங்கள் வீடியோவை முடிச்சுக்கிறோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் 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 டாட்டா பாய். நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் வாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ். முன்னாடியெல்லாம் கார்லாம் இங்கே தான் கழுவோம், குட்டி வாட்டர் ஃபால்ஸ், அப்போ தண்ணி நல்லா வரும்.
அப்படியே குட்டி வாட்டர் ஃபால்ஸ். போகலாம். போகலாம். ஆமாம், இதான் வந்து எங்கள் எஸ்டேட்டோட கிரச்சு. இதை வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதை வந்து காலில் கொடுக்குறேன் பாருங்கள், நல்லாயிருக்கும். பிரச்சனை என்னென்னு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், அந்த வீடியோ பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, ஆக்சுவலாக இதான் வந்து எங்களோட எஸ்டேட்டு. காலையில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கிளைமேட் மாறி மாறி இருக்கனால கொஞ்சம் குளிராக தான் இருக்கும், எப்போயுமே கோல்டான பிளேஸு. ஏன்னா சீ லெவல்லேருந்து மினிமம் ஒரு 5000 அடியாவது ஹைட்டில் இருக்கும் இது. ஆனால் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கும். சின்ன வயசுலாம் ஜாலியாக இருந்தோம். அது மிஸ்ட்டு ஃபுல்லாக இந்த டைம் ஆயிடுச்சுன்னா மிஸ்ட்டு. இந்த மாதிரி டைமில் வந்து நாங்கள் கேம்ப் ஃபயர்லாம் போட்டு தீயெல்லாம் போட்டு விளாடுவோம். ஓகே, அவ்வளோதான். நம்ம வீட்டுக்கு போகலாமா? இவ்வளோதான் நம்மளோட இது. காலையிலைக்கும் மதியத்துக்கு மேலேயும் நம்ம எஸ்டேட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீ சொல்லு, தருண் சொல்லு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பண்ணுறாங்களா? ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.